தென்னை மரத்துக்கு அடியில் கஞ்சி வச்சுட்டு போம்மா நான் வந்து சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லியிருந்தார் எங்கள் அப்பா. சரின்னு சொல்லிட்டு நானும் கஞ்சி எடுத்துகிட்டு வந்து தென்னை மரத்துக்கு அடியில் வச்சுட்டு கிளம்பலான்னு கிளம்பிட்டேன். ஆனால் சுற்றி முற்றியும் பார்த்தீங்கன்னா இங்கே வெறும் கரும்பு தோட்டமாக தான் இருக்குது பார்த்துக்கிடுங்க. ஸோ இது மேலே உரசிட்டா கூட பார்த்திங்கன்னா வெறும் சொனப்பு எடுத்துக்கும். அதனால் பார்த்திங்கன்னா நானும் ரொம்ப நேரம் நிற்கலை. சரி அப்பாவுக்கு வெயிட் பண்ணால் அவர் எப்போ வேலை முடிச்சுட்டு வராரோ அப்படின்னு சொல்லிட்டு நானும் கிளம்பிட்டேன் பார்த்துக்கிடுங்க. வரும்போது ஏன் தனியாக வரணும்னு சொல்லிட்டு ஆட்டுக்குட்டியும் தூக்கி தோள் மேலே போட்டுட்டு வந்துட்டேன். ஸோ இங்கேயாவது ஏதாவது தலத்தாம்பு கடிக்கிறானான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கீழே இறக்கி விட்டுருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா எதையுமே அவன் மூந்து கூட பார்க்கலே ஓட ஆரம்பிச்சிட்டான். இதுங்களா ஓடடே இருடா போகலான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நேராக கரும்பு தோட்டத்துக்குள்ளே பூந்துட்டான் மக்களே. ஸோ அவன் உள்ளே போகிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் பிடிச்சிட்டேன். ஏன்னா தோட்டம் கரும்பு தோட்டம்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே வெறும் புதாராக தான் இருக்கும் பார்த்துக்கிடுங்க. கொஞ்சம் மேலே பட்டுட்டா கூட பார்த்தீங்கன்னா நல்லா நமிச்சல் எடுத்துக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா நானே கிளம்பிட்டேன். ஆனால் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா கடல செடி இந்த பக்கம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம நடக்கிறதுக்கும் நல்லாயிருக்கு. ஆனால் அந்த சைடு பார்த்தீங்கன்னா கரும்பு தோட்ட சைடு கொஞ்சம் கஷ்டம்னால பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒதுங்கி ஒதுங்கி போகிற மாதிரி தான் இருந்துச்சு. நான் அந்த வயல் ஓரமாகவே போயிட்டேன் பார்த்துக்கிடுங்க.